வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் ஆங்கிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் அண்ட் ஆங்கிள்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள், இதெல்லாம் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அண்ட் ஆங்கிள். இப்போ அக்யூட் ஆங்கிள்னா என்னதுன்னா ஆங்கிள் whose measure is greater than 0 but less than 90 degree. அப்போ அக்யூட் ஆங்கிள்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். இது வந்து என்னதுன்னா அக்யூட் ஆங்கிள், அதாவது greater than 0க்கு மேலே இருக்கணும், ஆனால் lesser than 90 கம்மியாக இருக்கணும். அப்படி இன்னொரு இதில் என்ன பார்க்கலாம்னா greater than 0 ஆங்கிள் பட் lesser than ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் கூட அது அக்யூட் ஆங்கிள் தான். அக்யூட் ஆங்கிள்ங்கிறது வந்து என்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 89 இருக்குதுனாலுமே அதுவுமே என்னது அக்யூட் ஆங்கிள். சப்போஸ் ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டு இது அக்யூட் ஆங்கிளா இல்லை அப்டியூஸா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிளான்னு கேட்கும்போது நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டாக 90 இருந்ததுன்னா அது ரைட் ஆங்கிளுக்கு போயிடும். அதனால லெஸ் தென் 90. இப்போ 35 கொடுத்து இது வந்து என்ன ஆங்கிள் கேட்குறாங்கன்னா அப்போ அக்யூட் ஆங்கிள் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் வந்து an angle whose measure is more than 90 but less than 180. இப்போ இதுதான் ரைட் ஆங்கிள்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துடும் உங்களுக்கு. இதுதான் வந்து obtuse angle. அப்போ an angle whose measure is more than 90. 90க்கு மேலே இருக்கணும், ஆனால் 180க்கு கம்மியாக இருக்கணும். 180க்கு கம்மியாக இருக்கணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 175 அப்படி இருந்தாலுமே அது வந்து என்னதுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் தான் நம்ம சொல்லலாம். 118 வந்ததுன்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஆகிடும். அப்போ 179 வரைக்கும் நம்ம இருந்ததுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்னா கிரேட்டர் தென், அதாவது ரைட் ஆங்கிள், லெஸ்ஸர் தென் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு கேட்டாலுமே அது என்னது அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். an angle whose measure is greater than 180 and lesser than 360 அப்படின்னு வரும். அப்போ இங்கேருந்து ரொட்டேஷன் ஆரம்பிக்கணும் நம்ம. அப்போ கிரேட்டர் தென் 180க்கு மேலே வரும், ஆனால் 360 கம்ப்ளீட் ரொட்டேஷன் உங்களுக்கு முடியாது. 360 அப்போ 355 359 வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வரும். அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா கிரேட்டர் தென் ஸ்ட்ரைட் ஆங்கிள், லெஸ்ஸர் தென் கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்னாலுமே உங்களுக்கு என்னது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ரைட் ஆங்கிள்னா என்னது 90 டிகிரி வந்துடும். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா 180 வந்துடும். கம்ப்ளீட் ஆங்கிள்னா 360. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால ப்ராப்ளம்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படிலாம் கேட்பாங்க ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா, இப்போ an angle formed by two adjacent figure, what kind of angle will it appear? இப்போ ரெண்டு adjacent figures எடுத்தோம்னா என்ன ஆங்கிள்ஸ் வந்து நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து என்னது அக்யூட் ஆங்கிள்ஸ் தான் நம்மளுக்கு மேக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இந்த ஜாயின், இப்போ போர்டோட ஜாயின்ஸ் வந்து ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆங்கிள்ஸ் மேக் பண்ணோம்னா உங்களுக்கு 90 டிகிரி, அதாவது ரைட் ஆங்கிளை வந்து மேக் பண்ணோம். அந்த மாதிரி ஒன்று ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு இல்லை வந்து அசியூம் பண்ண சொல்லிட்டு அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த ஆங்கிள் இன் டிகிரிஸ் பிட்வீன் நார்த் அண்ட் வெஸ்ட், அது நார்த் அண்ட் சவுத்துன்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு அந்த இது வந்து நார்த்து சவுத்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது நார்த்து, இது சவுத்து, இந்த பக்கம் ஈஸ்ட், இது வெஸ்ட். அப்போ நார்த் அண்டு வெஸ்ட், அப்போ நார்த் அண்டு வெஸ்ட்னா இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணணும்னா ரைட் ஆங்கிள் மேக் பண்ணும். அப்போ ரைட் ஆங்கிள்னா டிகிரியில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் ஆங்கிள்னா என்ன வரும், இது 90 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து நார்த் அண்டு சவுத். அப்போ நார்த் அண்டு சவுத்துனா உங்களுக்கு இந்த ஃபுல் ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஃபுல் ஆங்கிள்க்கும் போது, அதாவது இந்த ஆங்கிள்க்கும் போது ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். அப்போ ஸ்ட்ரைட் ஆங்கிளோட டிகிரி என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம் 180 டிகிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சம், பைசைக்கிள் வீல் மேக்ஸ் 4.5 டர்ன்ஸ். அப்போ பைசைக்கிள் வீல்ங்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும். 4.5 டர்ன்ஸ் வந்து மேக் பண்ணுது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ் த்ரூ விச் இட் டர்ன்ஸ். அப்போ டர்ன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த ஆங்கிள் டைரக்ஷனே எழுதிக்கோங்க. இது கம்ப்ளீட் ஆங்கிள். அப்போ வந்து ஒரு ரவுண்டுன்றது வந்து அதாவது 4.5 டர்ன்ஸ். அப்போ ஒரு டர்ன்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிளில் வந்துடும். அப்போ எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்குது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள்னா 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 4.
அடுத்தது நெக்ஸ்ட் டர்ன் வந்து உங்களுக்கு அதே மாதிரி செகண்ட். அப்போ அதுவும் வந்து என்னதுன்னா 4. இது மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டு, இது செகண்ட் ரவுண்டு, செகண்ட் டர்ன், அடுத்தது தேர்டு, ஃபோர்த்து. அப்போ 4 டர்ன்ஸுங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு 16 ரைட் ஆங்கிள்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் டர்ன்ஸுன்றாங்க. அப்போ ஹாஃப் டர்ன்ஸுங்கும் போது உங்களுக்கு இது மட்டும்தான், அதாவது ஸ்ட்ரைட் ஆங்கிள் மட்டும்தான் ஒன்று மேக் பண்ணலாம். அப்போ 1 ஸ்ட்ரைட் ஆங்கிளில் எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்கும், 2 ரைட் ஆங்கிள் இருக்கும். அப்போ 2 ரைட் ஆங்கிள்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை டர்ன்ஸ் வந்து மேக் ஏ நம்பர் ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ்னா இந்த 4.5 டர்ன்ஸில் 18 ரைட் ஆங்கிள்ஸை மேக் பண்ணுது. அதே மாதிரி கிளாக்ல வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆங்கிள்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12, 1 o'clock, 2, இது கரெக்டாக 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 தான் வந்து என்னதுன்னா ஒரு ரைட் ஆங்கிள் மேக் பண்ணோம். 12 to 6ங்கும் போது ஸ்ட்ரைட் ஆங்கிள். அடுத்தது வந்து இது 3 to 9 அப்படி இருந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி, அதாவது எத்தனை டைம் இந்த 3 o'clock இருந்ததுன்னா எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்கு, 6 o'clock இருக்குன்னா எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்கு, 9 o'clockனா எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகம். அதனால ஆங்கிள்ஸை வந்து கரெக்டாக வந்து படிச்சுக்கணும். அக்யூட் ஆங்கிள் என்னது, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்னது, அப்டியூஸ் ஆங்கிள் என்னது, ஸ்ட்ரைட்டு, ரைட்டு, 0 ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள்னு படிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.